திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 394. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 11. மன்னர் அரிமர்தன பாண்டியர் திரு ஆலவாய் திருக்கோயிலில் சொக்கநாத பெருமானிடம் வேண்டுகின்றார், துதிக்கின்றார். எம்பெருமானே, மாயா வியாபாரத்தினால் மயங்கி மகத்தான தவத்தினை உடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆராயாமல் தண்டித்தேன். அதனாலே அரிய நரகத்திலே மூழ்கி நான் கெடாமல் இன்று அப்பெரியவரது உண்மைகளையெல்லாம் எனக்கு தெளிவித்த என் தாயாக உள்ளவரே, உமது காருண்யத்திற்கு அடியேன் என்ன கைமாறு செய்ய போகின்றேன். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பெருமையை தாம் உணராமல் போனதற்கு காரணம் அது மாயாமல விருத்தியே என்று மாயா விருத்தியினால் மாழாந்து மாதவரை ஆயாது ஒருத்தேன் என்று கூறுகின்றான். பிள்ளைமை குணத்தால் தம் மக்கள் தீயன செய்து தீமை நுகராமல் அவற்றை தடுப்பதற்கு தாய்மார்கள் நல்ல அறிவு உபதேசம் செய்வது போல அந்த மாயாமலத்தின் குணங்களால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தண்டித்தலால் வந்த நரகத்தின் பயன் அது என்னை வந்து அணுகாமல் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது மெய்மை தன்மையினை ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமானே அரிமர்தன பாண்டியனுக்கு அசரீரியாக உணர்த்தினார். எனவே எனக்கு ஓர் அன்னையான பெருமானே, தாயாய் ஆனாய் என்று துதிக்கின்றார். தாயாக இருந்து அப்படி தாங்கள் செய்த கருணைக்கு அடியேன் என்ன கைமாறு செய்வேன், அடியேன் செய்யும் கைமாறு ஒன்றுமில்லை என்று போற்றுகின்றார். எம்பெருமானே, ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானே, மீனாட்சி நாயகனே, உன்னை இன்ன தன்மையன் என்று அறிந்தவர்கள் வேத மார்க்கத்தினாலே யாகம் செய்து ஊட்டுகின்ற இனிய அமிர்தத்தை விட வந்திப்பாட்டி கொடுத்த பிட்டு மிக்க சுவை உடையதாக ஆகிவிட்டதோ தங்களுக்கு. எத்தகைய உயிர் வர்க்கங்களுக்கும் தலைவனே, தாங்கள் செந்நிறம் பொருந்திய பவளம் போன்ற தங்களது திரு அதரத்தை திறந்து வந்தியம்மை கொடுத்த பிட்டமுதை உண்டு அருளினீர்களே. அன்னை இல்லாத உங்களுக்கு வந்தியம்மை ஒரு மாதாவாக வந்தாளோ என்று போற்றுகின்றார். தாயில்லாத நீ அடியேன் கடைத்தேறுவதற்காக ஒரு தாயை தேடினாயோ என்று உருகி போற்றுகின்றார். அரிமர்தன பாண்டியர் இன்னும் போற்றுகின்றார். எங்கள் தலைவா சோமசுந்தர பெருமானே, எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரால் இடப்பட்ட பிள்ளை கரியமுதை தாங்கள் விருப்பத்தோடு உண்டு ஏற்றுக்கொண்டீர்களே. ஸ்ரீ காளஹஸ்தி க்ஷேத்திரத்திலே திரு கண்ணப்பதேவ நாயனார் என்கின்ற வேடுவர் அவர் தாம் மென்று சுவை கண்டு பின்னர் தந்த மாம்ச உணவையும் ஏற்றுக்கொண்டு அருளினீர்களே விருப்பத்தோடு. அதுபோல வந்தி மூதாட்டி செம்மனச் செல்வியினால் இடப்பட்ட பிட்டமுதையும் தாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவரீர் எப்போதும் அடியவர்களுக்கு மிக எளிதாக வெளிப்பட்டு அருளுகின்றீர்களே எம் தந்தையே என்று போற்றுகின்றார். இதே ஸ்தோத்திரம் அப்படியே மூல நூலான காலாசிய மகாத்மியத்தில் வருகின்றது. எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரால் இடப்பட்ட பிள்ளை கரியமுதை எம்பெருமான் விருப்பத்தோடு ஏற்று உண்டருளிய கருணை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே நாம் காண்கின்றோம். எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் பிராமண குலத்தில் பிறந்தவர். சோழனுக்கு சேனாபதியாக இருந்து சிவபக்தியிலும் அடியார் பக்தியிலும் சிறந்தவராகி இருந்தார். இவரது சிவபக்தியின் சிறப்பை உணர்ந்த சோழ மன்னன் இவரை வணங்கி, இன்று முதல் நீர் உம்முடைய இஷ்டம் போல இருந்து உம்முடைய மனோபீஷ்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறி அநேகமான திரவியங்களை கொடுக்கின்றான். பின்னர் சிறுத்தொண்ட நாயனார் எம்பெருமானார் தமது வீட்டிலேயே இருந்து கொண்டு அடியவர்களுக்கு அமுது அளிப்பதை ஒரு நியமமாக கொண்டு தினந்தோறும் சிவன் அடியவர்களுக்கு அன்னம் அளித்து கொண்டு மகேஸ்வர பூஜை செய்து கொண்டு தியானத்திலும் சிறந்தவராய் திகழ்ந்திருக்கின்றார். அநேக காலத்திற்கு பின்னர் ஒரு நாள் அடியார்கள் ஒருவரும் எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரின் வீட்டிற்கு போஜனத்திற்கு வரவில்லை. அதனால்
தாமே வீதிகளிலே சென்று சிவன் அடியவரை தேடினார். யாரும் அகப்படவில்லை. கடைசியாக இனி என்ன செய்வது என்று துன்புற்ற எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரை ஆண்டு கொண்டு அருளுவதற்காக சிவபெருமானே தாமே ஒரு பைரவ மூர்த்தியாகி எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருக்கு எதிரே தோன்றி எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் மகா ஆனந்த பரிதராய் அவரை வணங்கி, ஆண்டவனே, தாங்கள் இன்று என் இல்லத்திற்கு எழுந்தருளி மாகேஸ்வர பூஜை கண்டருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க வந்திருந்த எம்பெருமானும், பக்த சிரேஷ்டரே, நான் ஒரு விரதம் உள்ளவனாக இருக்கின்றேன். அந்த விரதத்திற்கு பங்கம் வராமல் நீ ஆகாரம் அளிப்பாய் என்றால் நான் சாப்பிடுவேன். அந்த நியமம் என்பது, அந்த விரதம் என்பது பெற்ற மாதா பிதாக்களாலே அறுத்து சமைக்கப்பட்ட சலக்ஷணமான சிசு மாம்சத்துடன் ஆகாரம் அளிக்க வேண்டும். அப்படி இருந்தால் உண்ணுவேன் என்று கூற, அதற்கு எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரும் உடன்பட்டவராய் தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியும் தானுமாக தங்களினுடைய 5 வயதுள்ள அழகோடு கூடிய தங்கள் பிள்ளையை அறுத்து சமைத்து எம்பெருமானுக்கு நிவேதித்தார்கள். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு பின்னர் அக்குழந்தையை எழுப்பி அவர்களுக்கெல்லாம் சிவலோக பிராப்தி அளித்தார் என்பது ஜகத் பிரசித்தமான திருவரலாறு. இதனை நாம் மிக விரிவாக பெரிய புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம். அப்படி எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரால் இடப்பட்ட பிள்ளைக்கரியமுதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட பெருமானே என்று அரிமர்தன பாண்டியன் வேண்டுகின்றார். அதே போன்று வேடுவனால் இடப்பட்ட, வேடுவனால் மென்று சுவை கண்டு பின்னர் அளிக்கப்பட்ட மாம்ச உணவையும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டீர்களே பெருமானே என்று அரிமர்தன பாண்டியனார் போற்றுவது எம்பிரான் கண்ணப்பதேவநாயனாரை. எம்பிரான் திரு கண்ணப்பதேவநாயனார் புராணமும் பெரிய புராணத்தில் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டது என்று நாம் சிந்தித்தோம். தமிழ்நாட்டிலே வடபகுதியிலே பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்னும் கிராதபுரியில் அரசனாக இருந்த நாகன் என்பவர் செய்த தவத்தினால் அவர் மனைவியான தத்தை என்பவள் தன் முதிர்ந்த வயதில் ஒரு பிள்ளையை பெற்றாள். அப்பிள்ளையை மிகவும் அருமையாக வளர்த்து திண்ணன் என்று பெயரிட்டு அவனுடைய யவ்வன வயதில் அக்கிராத பூபதி தன் மகனுக்கு தன் நாட்டை கொடுத்தார். அவரும் சிறிது காலம் கிராத நாடுகளான மலை பிரதேசங்களை பெருக்கி ஆண்டு கொண்டு இருந்து ஒரு நாள் வேட்டையை உத்தேசித்து தனது படர்களான இருளர்கள், நாய்கள் முதலியவைகளுடன் பெரும் காட்டில் புகுந்து வேட்டையாடுகின்றார். வேட்டையாடிய திண்ணனாரின் எதிரிலே ஒரு காட்டுப்பன்றி காணப்பட்டது. அதனை கொல்ல வேண்டும் என்ற அபிப்பிராயத்தால் அக்காட்டுப்பன்றியை பின்பற்றி சென்றார். அந்த காட்டுப்பன்றி இவனை விட்டு ஓடியும் போகாமல் கிட்டவும் வராமல் திண்ணனாரை நெடுந்தூரம் தன் பின்னே வரச் செய்து கடைசியாக திண்ணனாரின் வாளுக்கு இரையாகியது. பின்னர் திண்ணனார் தம்மை தொடர்ந்து வந்த 2 கிராதர்களை கொண்டு தன்னால் குத்தி கொல்லப்பட்ட பன்றியை எடுப்பித்து கொண்டு செல்லும்போது பொன்முகலி ஆற்றின் கரையை அடைகின்றார். அங்கே எதிரிலே காணப்பட்ட சிவபெருமானினுடைய கிரி சிகரத்தை நோக்கி உடன் வந்தவர்களிடம் கேட்கின்றார் திண்ணனார், அதோ காணப்படுவது என்ன என்று கேட்டார். அவர்கள் அது கடவுள் இருக்கும் இடம் என்று கூறினார்கள். உடனே தாம் அந்த மலையின் மீதில் ஏறி கடவுளை கண்டு வருவதாக கூறி தன் நண்பனான ஒரு கிராதனுடன் அந்த கிரியின் மீது ஏறினார் திண்ணனார். திண்ணனாரின் பூர்வ புண்ணிய பரிபாகத்தினாலே எம்பெருமான் அங்கிருந்த சிவலிங்கத்திலே அதிஷ்டித்து பிரத்யக்ஷமாக இருந்தார். இறைவனாரது காட்சியை கண்டு பரவசம் கொண்டு தன்னுடைய பழைய வேட்டுவ குணம் மாறி அன்பே வடிவமாய், அன்பின் வடிவமே வடிவமாய் தன் அருகில் நின்ற தன் கிராத நண்பனை நோக்கி, அடே, இந்த கடவுள் மீது இலைகள் முதலியவைகள் இருக்கின்றனவே, என்ன என்று கேட்டான். உடனே அந்த கிராத நண்பன் திண்ணனாரிடம் சொல்கின்றான், நான் முன்பே ஒரு காலத்தில் தங்களினுடைய தந்தையோடு இங்கு வந்தேன். அப்பொழுது இங்கு ஒரு சிவாச்சாரியார் இக்கடவுளின் தலையிலே நீரை கொட்டி பூவை சூட்டினார். ஏதோ ஒரு உண்ணும் உணவை கடவுளுக்கு ஊட்டிச் சென்றார் என்று கூறவே தானும் அவ்வண்ணமே செய்ய வேண்டும் என்று எண்ணி திண்ணனார் கீழே இறங்கி வந்து பூர்வம் கொன்ற பன்றியினை சுட்டு அதன் மாம்சத்தை எடுத்து வாயில் இட்டு மென்று ருசியாக இருக்கின்றவைகளையெல்லாம் ஒரு தேக்கிலை தொன்னையிலே
உமிழ்ந்து எடுத்துக்கொண்டு சில பத்திர புஷ்பங்களை பறித்து தம் குடுமியிலே வைத்து பின்னர் தன் வாய் நிறைய பொன்முகலி தீர்த்தத்தை மொண்டு கொண்டு மலைக்கு மேலே சென்று பாதுகையோடு கூடிய காலினால் பரமேஸ்வரரினுடைய சிரசிலே இருந்த பத்திர புஷ்பங்களை தள்ளி தம் வாயில் இருந்த நீரை உமிழ்ந்து அபிஷேகித்து தம் குடுமியிலே சொருகியிருந்த புஷ்பங்களை சொரிந்து தொன்னையிலே எடுத்துக்கொண்டு வந்த மாம்சத்தை அக்கடவுளின் எதிரிலே வைத்து உண்ணும்படி வேண்டிக் கொண்டார் திண்ணனார். இறைவனாரும் அவருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அதை அருந்தினார். இவ்வண்ணம் வேடுவர் பெருமான் 6 நாட்கள் செய்து கடைசியில் இவர் நிமித்தம் வருத்தம் கொண்ட சிவகோச்சாரியார் பொருட்டு இறைவனது திருக்கண்ணில் நீர் ஒழுகுவது போன்று இரத்தம் ஒழுகுவதை திண்ணனார் கண்டு பச்சிலைகளை கொண்டு வந்து பிழிந்தும் அந்த இரத்தம் நிற்காமையினாலே திண்ணனார் தன் கண்ணை பிடுங்கி எம்பெருமானின் திருக்கண்ணிலே சாத்தி சந்தோஷித்தார். பின்னர் மறுபடியும் எம்பெருமானின் இடது திருக்கண்ணிலே இரத்தம் வர தனக்குத்தான் மருந்து இருக்கின்றதே என்று மகிழ்ந்த திண்ணனார் தன்னுடைய இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்தால் எம்பெருமான் இருக்கும் இடம் அடையாளம் தெரியாமல் போகிவிடுமே என்று தம்முடைய செருப்புக்காலால் எம்பெருமானின் இரத்தம் வழிகின்ற இடது கண்ணை ஒரு அடையாளத்திற்காக வைத்துக்கொண்டு தம்முடைய கண்ணை தோண்டுவதற்காக அம்பை கண்ணுக்கு அருகே கொண்டு போகும்போது இறைவனார் தம் திருக்கரத்தை நீட்டி திண்ணனாரின் திருக்கரத்தை பிடித்துக்கொண்டு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று கூறி திரு கண்ணப்ப தேவநாயனாருக்கு முக்தி கொடுத்து அருளினார். எம்பிரான் திரு கண்ணப்ப தேவநாயனாரின் இந்த திருச்சரிதத்தை மிக விரிவாக ஸ்ரீமத் தெய்வச்செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம், ஸ்ரீகாளஹஸ்தி மாகாத்மி, அகஸ்திய பக்த விலாசம், உபமன்யு பக்த விலாசம் இவைகளிலெல்லாம் நாம் காணலாம். இத்திருவரலாற்றை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருவாசகத்திலே திருத்தோள் நோக்கத்திலே பாடி அருளுகின்றார். பொருட்பற்றிச் செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருட்பெற்று நின்றவா தோள்நோக்கம் ஆடாமோ என்று அருளுகின்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்தென்னை வா என்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று திருவாசகம் திருக்கோத்தும்பியிலே பாடியருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே அரிமர்தன பாண்டியனார் எம்பெருமானின் கருணையை போற்றுகின்றார். பெருமானே, அன்று எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் பாகம் செய்து ஊட்டிய பிள்ளைக்கறி அமுதினையும் எம்பெருமானுக்கு இது விருப்பமோ என்று சுவை பார்த்த திரு கண்ணப்பதேவநாயனார் ஊட்டிய இறைச்சியையும் போல இங்கே பதமாக வந்தியம்மை இட்ட பிட்டமுதினையும் விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களே எம் தந்தையே. அடியவர்களுக்கு இவ்வளவு எளிதாக வெளிப்பட்டு அருளுவதிலே தங்களின் எளிவந்த தன்மையையும் பெரும் கருணையையும் உணர்ந்து கொள்கின்றோம். பெருமானே, நீயே அருளில் பெரியவர் அல்லவா என்று போற்றுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.